இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் பேர் வேற லெவல்ல இருக்கும். Let's go into the word of God. ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளாக போகலாம். May the Lord speak to every one of us in this place. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவர் இன்று பேசட்டும். The 3 months we said that God will go ahead of us. வருகிற 3 மாசம் சொல்லி இந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக போவார். The Lord will fight our Goliaths. நம்மளுடைய கோலியாத்களை அவர் யுத்தம் செய்வார். This is the season where Goliaths and the mighty evil angels will fall to the ground in Jesus name. இந்த நாட்கள்ல தான் அந்த பலத்த கோலியாத்தும் வல்லமையான பிசாசுகளும் விழுகிற நாட்கள் இது. This is the season where the battle belongs to the Lord. இந்த காலத்துல தான் நம்மளுடைய யுத்தம் ஆண்டவருக்குரியதாக இருக்கு. That is why he is teaching us about the fourth watch prayer and so many things. அதனால தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விழித்திருந்து அந்த 4 சந்தி விழித்திருந்து ஜெபிக்கிறதை குறித்து பேசியிருக்கிறார். Other weeks as well I'm going to teach you about the battles, the spiritual battles. வருகிற வாரங்கள்ல கூட நான் ஆவிக்குரிய யுத்தங்களை குறித்து போராட்டங்களை குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். So that we get ready and we are already fighting but we will still fight it and get the victory. ஏனா அப்பதான் நம்ம உஷாரா இருந்து எப்படி யுத்தம் செய்த அந்த வெற்றியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நமக்கு தெரிந்திருக்கும். Amen. Amen. Psalm 144:1. சங்கீதம் 144 ஒன்றாவது வசனம். All of you take Psalm 144:1. சங்கீதம் 144 ஒன்றாவது வசனத்துல இருக்கு. This is a season of war. இது ஒரு யுத்த நாட்கள். This is a season of battle. இது ஒரு போராட்டத்தின் நாட்கள். I'm going to explain what is a battle. நான் உங்களுக்கு யுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு விளக்கி சொல்றேன். We are not going to go to Ukraine or Russia or Iran or Israel to go and fight. நீங்க யுக்ரைனுக்கோ இல்ல ரஷ்யாவுக்கோ இல்ல ஈரான் இஸ்ரேலுக்கோ நீங்க யுத்தம் செய்ய போக தேவையில்ல. We are going to fight the battle on our knees. நாம யுத்தங்களை நம்முடைய முழங்கால்கள்ல நம்ம யுத்தம் செய்ய போறோம். This is a season when Goliaths will fall. இந்த காலத்துல கோலியாத்கள் மடிந்து விழுவாங்க. Don't think how can I do it? நீங்க நினைக்காதீங்க எப்படி என்னால இது முடியும். Because the Bible says the battle belongs to the Lord. ஏனா வேதம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையது அப்படினு சொல்லி. The Lord fights your battle. ஆண்டவர் தான் நம்முடைய யுத்தத்தை யுத்தம் செய்கிறார். But the sword is yours. ஆனா அந்த யுத்தத்துக்கு அந்த கத்தி நம்மளோட பட்டயம். The battle belongs to the Lord. யுத்தம் கர்த்தருடையது. The battle God will fight. யுத்தம் செய்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். But the sword is yours. ஆனா பட்டயம் நம்மளுடையதாக இருக்கிறது. We have to be the physical person to fight it. நம்ம அந்த பிசிக்கலான ஒரு மனிதனா இருந்து அந்த யுத்தத்தை நம்ம நடத்தணும். Last week we saw that God has given the position. We have to engage in battle. நம்ம போன வாரம் பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு காரியங்களை கொடுத்துட்டாரு. அதை நம்ம போய் சுதந்தரித்துக் கொள்ளணும். We have to fight. அதற்கு நம்ம யுத்தம் செய்யணும். God has given you a good family. You have to fight for your family. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். அந்த குடும்பத்தை நீங்க தான் யுத்தம் செய்யணும். God has saved. You have to fight for your spiritual. ஆண்டவர் உங்களை ரட்சித்துக் கொண்டாரு. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க தான் போராடணும். God has given you ministry. You have to fight for your ministry and destiny. ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ நீங்க தான் உங்களுடைய டெஸ்டினிக்கு நீங்க தான் யுத்தம் செய்யணும். So Psalm 144:1. சங்கீதம் 144:1. Praise be to the Lord my rock who trains my hands for war and my fingers for battle. Hallelujah. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். All of you lift up your hands and say praise be to the Lord my rock. All of you say, repeat, praise be to the Lord my rock who trains my hands for war. என் கைகளை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறவர். My fingers for battle. என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கு படிப்பிக்கிறவராய் இருக்கிறார். Our God is a God who not only raises worshippers, not only raises priests, not only raises evangelists, but he also raises mighty warriors for the kingdom of God. ஆண்டவர் வெறும் ஆராதனை வீரர்களையோ இல்ல பிரசங்கிக்கிறவர்களையோ இவாஞ்சலிஸ்ட் மாத்திரம்
ஏற்படுத்துகிறவர் மாத்திரம் கிடையாது, யுத்தம் செய்கிறவர்களையும் ஏற்படுத்துகிறவர் அவர்தான். Unless so he trains us in war, he trains us in battle. அப்போ நம்முடைய கைகளை யுத்தத்திற்கு அவர்தான் பயிற்றுவிக்கிறார். So that we become a mighty warrior like David. தாவீதை போல ஒரு வல்லமையான யுத்த வீரனா வரணும்னு நம்மளை train David, he used to, what was the instrument David used to play? தாவீது என்ன இசைக்கருவியை வாசிச்சிருந்தா? Harp. So his hands knew how to play the harp and sing. At the same time, his hands can hold a sword and can go into the battle and can kill 10,000 at one go. தாவீதுக்கு சுரமண்டலத்தை எப்படி அதை வாசிக்கணும், அதை எப்படி வாசிக்கணும்னு தெரிந்த அதே தாவீதுக்கு எப்படி பட்டயத்தை பிடித்து யுத்தம் செய்யணும்ன்றதும் தெரிந்திருந்தது. My dear people of God, everyone sitting under my voice, God has trained you to worship through your voices. இப்போ இங்க உட்கார்ந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் உங்களை வல்லமையாக உங்களை எப்படி ஆராதிக்கணும்னு உங்களுக்கு கற்றுக் God has trained you to be evangelists, to speak the gospel. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்னு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். At the same time, this is a season that is going to take you on your knees to fight the battle. ஆனா அதே போல ஆண்டவர் எப்படி உங்களுடைய முழங்கால்ல இருந்து யுத்தம் செய்கிறதுன்றதையும் இந்த நாட்கள்ல கற்றுக் கொடுக்க போகிறார். And today the topic I'm going to teach is called war test. இன்னைக்கு நான் உங்களோட பிரசங்கம் பண்ற ஒரு தலைப்பு என்னன்னா யுத்தத்திற்கான ஒரு டெஸ்ட், தேர்வு. யுத்தத்துக்கு ஒரு தேர்வு. God, many times when we pray, we tell so many things. அநேக வேளையில ஜெபிக்கிறப்போ அநேக வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். God hears every word. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கவனிக்கிறார். And then he tests us whether what we said we mean it, we do it or not. அவர் நம்மள சோதித்து பார்ப்பாரு, நம்ம சொன்ன வார்த்தை நம்ம செய்கிறோமா அப்படின்னு அவரு பார்ப்பார். Many times we pray, Lord, I want to be holy. அநேக வேளையில நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும். He heard you saying that. அவர் நீங்க அதை சொல்லுகிறத அவர் கேட்டாரு. Then he tests by sending temptations to see whether you can live a holy life. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, சூழ்நிலைகளை உருவாக்கி நீங்க உண்மையாலுமே பரிசுத்தமான ஜீவியம் செய்கிறதற்கு விருப்பப்படுறீங்களான்னு பார்ப்பாரு. Many times we say that, Lord, I will run a race for you. அநேக வேளையில நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்காக ஓடுவேன். Then he sent a test to check whether we really will run the race for him. ஆண்டவர் சூழ்நிலைகளை உருவாக்குவாரு, அதுல உங்களை சோதித்து பார்ப்பாரு, உண்மையாலுமே அவருக்கு ஓட நீங்க தயாரா? Many times we say, Lord, I trust you 100%. அநேக வேளையில நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் 100% உங்களை நான் நம்புறேன். Then he sends a test to check whether we really have faith level or we don't have our faith. ஆண்டவர் சூழ்நிலைகளை கொண்டு வருவாரு, நம்மளை சோதிக்கிறதற்கு உண்மையாலுமே நம்மளுக்கு 100% விசுவாசம் இருக்கா? So today we are going to see about war test. இப்ப இன்னைக்கு நம்ம அந்த யுத்தத்திற்கான ஒரு தேர்வை குறித்து நம்ம பார்க்க போறோம். You know, every day when we wake up until we sleep, there is a test in our life. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எழுப்புறதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்துல நம்மளுக்கு ஒரு தேர்வு நடந்து கொண்டே இருக்கும். God tests our heart, tests our mind, he tests what we pray, he tests our capacity, he tests our spiritual walk, he tests every day since you wake up until you go to bed. இப்ப நம்ம எழும்புறதுல இருந்து தூங்குற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சோதித்துக் கொண்டே இருப்பார். நம்முடைய இருதயத்தை சோதித்துக் கொண்டிருப்பார், நம்முடைய சிந்தனைகளை சோதித்துக் கொண்டிருப்பார், நம்ம சொன்ன வார்த்தையின்படி நம்ம இருக்கிறோமான்றதை சோதித்துக் கொண்டே இருப்பார். So all this while we were praying and fighting, so now he is going to test whether we pass the test of the war, pass the test of the battle. So இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ணணும், காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவர் நம்மள சோதித்து பார்க்க போகிறார். அதெல்லாம் நம்ம செய்யறோமா, அதெல்லாம் நம்ம சொன்ன காரியங்களை செய்யறோமா, how we are fighting, எப்படி நம்ம யுத்தம் செய்கிறோம், how we overcome
thing is, all of you remember that we all go through a test. Every day is a battle. We go through a test every day. எல்லாம் முதலாவது காரியம் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு பயிற்சி, ஒரு சோதனை, ஒவ்வொரு நாளும் ஒரு சவால் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை சோதித்துக் கொண்டு What we pray, He tests us. நம்ம எதை குறித்து ஜெபித்தோமோ அதை வச்சு ஆண்டவர் நம்மளை சோதித்து பார்ப்பாரு. Okay, when you all came to church, did you all lock up your rooms, your houses and come? நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி உங்க வீடுகளை எல்லாம் நல்லா பூட்டிட்டு வந்தீங்களா? Did you all lock up your house and come? எல்லாம் உங்க வீடுகளை பூட்டிட்டு Why do வந்தீங்களா? we lock up our house? ஏன் நம்மளோட வீடை நம்ம மூடணும்? Because somebody can go inside and take our things. ஏன்னா யாராவது நம்ம வீட்டுக்குள்ள போய் நம்மளுக்கு வேல்யூபிளான காரியத்தை எடுத்துருவாங்க. And the Lord was speaking to me that many things are missing in our lives. ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் மிஸ் ஆகிருக்கு. Take me. There are many things or certain things that are missing in my life. உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையிலயும் சில காரியங்கள் மிஸ் பண்ணப்பட்டிருக்கு, சில காரியங்களை காணும். Do you miss something in your life as well? உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க அப்படி சில காரியங்களை மிஸ் பண்றீங்களா? If something is missing, there are two reasons. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலைன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. For example, I keep my watch here and it is missing. உதாரணத்துக்கு என்னோட வாட்சை நான் டேபிள்ல வைக்கிறேன். Not table. If my watch is missing, there are two reasons. உதாரணத்துக்கு என்னோட வாட்ச் மிஸ் பண்ணுதுன்னா அதற்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். One, I was careless and I lost it. முதலாவது நான் உதாசீனமா இருந்தபடி ஜாக்கிரதை இல்லாம இருந்தனால அதை நான் தொலைச்சிட்டேன். Number two, somebody took it when I was very careless or when I left things open, somebody stole it. இப்போ நான் ஜாக்கிரதையா இல்லாத நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து அதை திருடிட்டாங்க. அப்படி இருக்கு. Hallelujah. Today I am going to talk about a few things. Let's quickly say 6 things. ஆறு காரியங்களை நம்ம பார்ப்போம். Certain things are missing in our lives. It has two reasons. சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில காணோம். ஏன்னா அதற்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்னாவது Carelessness, I lost it. நான் கவனமா இல்லாததுனால அதை நான் தொலைச்சிட்டேன். I cannot blame anybody because I was careless, I lost it. வேற யாரையும் நான் குற்றம் சாட்ட முடியாது. நான் கவனம் இல்லாத இருந்ததுனால நான் அதை தொலைச்சேன். Number two, somebody stole it. ரெண்டாவது யாரோ ஒருத்தவங்க அதை திருடிட்டாங்க. And in our Christian world or in our spirit world, we say that the enemy came and stole things. இப்ப நம்ம ரீதியில நம்ம பார்த்தோம்னா பிசாசு தான் திருட நம்முடைய காரியங்களை திருட. John 10:10 says the thief comes to steal, to kill and to destroy. He stole things and we are missing. இப்ப நம்ம யோவான் 10:10ல பார்க்கிறது போல திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான். அப்ப அதன்படி பிசாசு திருடி கொண்டு போகிறான். But the Bible says God has put a fence around our lives. How can it happen, sister? ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மளை சுற்றி வேலி அடைச்சிருக்கிறாரு. சிஸ்டர், அது எப்படி திருடப்படும் நம்ம கேட்கலாம். Sometimes we leave certain doors open so that the enemy comes and steals and goes. சில வேளைகள்ல என்ன நடக்கும்னா சில கதவுகளை நம்ம திறந்து விட்டுருவோம். பிசாசு உள்ள நுழைந்து திருடி கொண்டு போயிடுவான். The 6 things I said was your spiritual. It can be your spiritual life. நான் சொல்கிற அந்த ஆறு காரியத்துல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கலாம். Have you missed anything in your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையாவது நீங்க தொலைச்சிட்டீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? மிஸ்னே சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது மிஸ் பண்ணிருக்கிறோமா? நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையாவது மிஸ் பண்ணியிருக்கோமா? ஜெபத்தையே நம்ம தொலைச்சிருக்கோம். We lost the prayer. We missed நம்மளுடைய நிறைய ஆவிக்குரிய நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம தொலைச்சு போயிருக்கோம். We might have missed the faith. நிறைய நம்மளுடைய பைபிளை நம்ம தொலைச்சிருக்கோம். We might have missed the Bible. நம்மளுடைய walk with God, we would have missed our walk with God. ஆண்டவரோடு நம்ம நடக்கிறதுல நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். 2 reasons. ரெண்டு காரணம். I lost it. நான் அதை தொலைச்சிட்டேன். I
I never prayed and I lost it. நான் அதை குறித்து ஜெபிக்காததுனால அதை தொலைச்சிட்டேன். One, somebody took it away. இல்லனா இன்னும் ரெண்டாவது The enemy stole it. The enemy. Why? Because I left the door open. ஏன்னா நான் கதவை திறந்து And வச்சதுனால the enemy came and took my prayer life. பிசாசு வந்து என்னோட ஜெப வாழ்க்கையை திருடிட்டான். I opened the door for the word to come in. நான் உலகத்துக்கு வாசலை திறந்து கொடுத்த உள்ள வரதுக்கு I opened the door for other things and the enemy came and stole my spiritual life. மற்ற காரியங்களுக்கு நான் என்னுடைய கதவை நான் திறந்து கொடுத்ததுனால என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை திருடப்பட்டுச்சு. Number 2, ministry. ரெண்டாவது ஊழியம். Have you lost your ministry? உங்களுடைய ஊழியத்தை நீங்க தொலைச்சிட்டீங்களா? Is the ministry missing? இல்ல உங்களுடைய ஊழியம் மிஸ் ஆயிட்டா? One, you would have lost it by doing nothing. முதலாவது ஒண்ணு நீங்க எதுவுமே செய்யாததுனால அதை நீங்க தொலைச்சிருப்பீங்க. Number 2, maybe you opened certain doors that the enemy came in, stole your ministry. ரெண்டாவது நீங்க சில கதவுகளை திறந்ததுனால பிசாசு அது வந்து அதை உங்ககிட்ட இருந்து திருடி இருப்பான். Health. மூணாவது ஹெல்த், நம்மளுடைய சுகம். Is your health missing? உங்களுடைய ஹெல்த் மிஸ் ஆகுதா? ஏதாவது மிஸ் ஆகுதா ஹெல்த்ல? உங்களுடைய சுகத்துல ஏதாவது மிஸ் ஆகுதா? Why? Number 1 reason, முதலாவது காரணம் என்னவா இருக்கும்? you lost it. நீங்க தான் அதை தொலைச்சிட்டீங்க. Number 2, you left the door open for every food to eat and you lost. And the enemy came in and he stole your health away. உங்களுடைய கதவுகளை எல்லா சாப்பாட்டுக்கும் நீங்க திறந்ததுனால பிசாசு வந்து உங்களுடைய சுகத்தை திருடிட்டான். Do you understand? உங்களுக்கு Do புரியுதா? you understand the battle strategy? How the enemy works and comes into your life? உங்களுக்கு அந்த யுத்தத்தினுடைய காரியத்தை உங்களுக்கு புரியுதா? எப்படி பிசாசு அவனுடைய வேலையை செய்யறான்னு உங்களுக்கு புரியுதா? Our mindset, our thoughts. நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய யோசனை. Sometimes we become depressive. நம்ம ரொம்ப சோர்வாயிரும். சில Sometimes வேளைகளில் we become very fearful, worrying. சில வேளைகள்ல ரொம்ப பயம் So many things run in our head. நம்முடைய சிந்தனையில் அநேக காரியம் ஓடிக்கொண்டிருக்கும். Why is the missing? Why is it missing? ஏன் அதுலலாம் ஒரு மிஸ்? Why is peace missing in our minds? ஏன் நம்முடைய சிந்தனை You lost it. ஏன்னா ஒண்ணு நீங்க தொலைச்சிட்டீங்க, Or you opened doors to something and the enemy came and stole your peace away. இல்லன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க கதவை திறந்து பிசாசு உள்ள வந்து உங்களுடைய சமாதானத்தை. Number 5, finances. ஐந்தாவது காரியம் Finances are have you missed finance? உங்களுடைய பண காரியங்கள்ல சில காரியங்களை மிஸ் பண்றீங்களா? Have you missed finances? பண காரியங்கள்ல சில காரியத்தை மிஸ் பண்றீங்களா? Why? ஏன்? You lost it. நீங்க தான் அதை லாஸ் பண்ணிட்டீங்க. Secondly, you left the door open for spending, that the enemy came and stole it. God's way of spending. You left the God's way of spending and the enemy came and took everything. இப்ப ஆண்டவருடைய வழியில நீங்க பணத்தை செலவு பண்ணாதபடிக்கு கதவை திறந்து கொடுத்த பிசாசு வந்து உங்களுடைய பண காரியங்களை திருடிட்டு Is something missing in your number 6 relationship? ஆறாவது காரியம் உறவுகள். Is something missing in your relationship? உறவுல ஏதோ ஒண்ணு காரியம் மிஸ் ஆகுதா? Relationship between husband and wife, relationship between parents, children, relationship between in-laws, relationship between other families, relationship in workplace, relationship with relatives, friends. Is any joy missing, love missing, peace missing? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இருக்கிற உறவு, இல்ல நம்ம மற்ற குடும்பங்களோடு இருக்கிற உறவு, இல்ல வேலையில நம்மளுக்கு இருக்கிற உறவு, அதுல எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சந்தோஷம் குறைவுபடுகிறதா? அன்பு குறைவுபடுதா, சந்தோஷம் குறைவுபடுதா, சமாதானம் குறைவுபடுதா? Why is the missing? You lost it. ஏன் அதுல காரியங்களை மிஸ் பண்ணப்படுதுன்னா நீங்க தொலைச்சிட்டீங்க. Or you let open the enemy to come and attack all the relationships. He stole the love, the bond. The enemy stole it away. இல்லன்னா நீங்க கதவுகளை திறந்து கொடுத்ததுனால பிசாசு உள்ள வந்து உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுகள் எல்லாம் திருடிட்டு போயிருந்தீங்க. In my early days of marriage, என்னுடைய கல்யாணம் ஆகி அந்த ஆரம்ப நாட்கள்ல pastor was the one who was very patient person. Very patient person. பாஸ்டர் தான் வந்து ரொம்ப அமைதியா பொறுமையாக இருக்கிற ஒரு ஆள். I used to
get very angry for everything. எல்லாத்துக்கும் நான் தான் கோவப்படுவேன். And you know what I will do? If something, I will be so upset and I will not talk to him. I will be just, whatever he does, I will not be happy. Whatever he makes me laugh, I will not be happy. I will just keep a very upset and strong face. பாஸ்டர் என்னை எப்படி சமாதானப்படுத்த நினைச்சாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். என்ன சேர்க்க வைக்க ட்ரை பண்ணாலும் நான் அதை கண்டுகொள்ள மாட்டேன். நான் அப்படியே அப்செட்டாகவே இருப்பேன். And my husband always used to tell me, I remember to this day, he says, Jessie, if you decide to be unhappy, nobody can make you happy. பாஸ்டர் எப்பவுமே அந்த நாட்கள்ல சொல்லுவாங்க, ஜெசி நீ சந்தோஷமா நினைச்சிட்டீன்னா பண்ணிட்டீங்கன்னா உன்னை யாராலையும் சந்தோஷப்படுத்த முடியாது. You know, if I open the door for the enemy to come, no matter what joyful song we play in the church, you know, nobody can change me. நம்ம சபையில எவ்வளோ சந்தோஷமான பாடல்கள் பாடினாலும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா சந்தோஷமா இருக்க மாட்டோம்னு யாராலையும் எந்த பாட்டினாலையும் எதுனாலையும் Who was the reason? யாரு காரணம்? I was the reason. நான் தான் காரணம். And if I let the door open for the enemy to work in my life, he stole the love relationship between me and my husband. நான் கதவை திறந்து கொடுத்தேன்னா பிசாசு என்ன செய்வான்? உள்ள நுழைஞ்சு என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த அன்பை பிரிச்சு திருடி. Things changed. I become very soft and patient. He became very okay, let's say, do you understand the 6 areas that you need to understand? If something is missing, you lost it. If there is no communication with, oh, children don't talk to me, either you lost the communication or the enemy took in a very crafty way all your children away. அதனால நம்ம கவனமா பார்க்கணும். ஒண்ணு ஏதாவது நம்ம தொலைச்சிட்டோம்னா நம்மளுடைய நம்ம கவனமா இல்லாததுனால தொலைச்சிருப்போம். இல்லைன்னா நம்ம கதவுகளை திறந்து கொடுத்ததுனால பிசாசு வந்து திருடி இருப்போம். Okay, so we are going to quickly see a reference for you we losing things. இப்போ நம்ம காரியங்களை தொலைக்கிறதுக்கு வேதத்துல இருந்து நம்ம Chapter 15, லூக்கா 15வது அதிகாரத்தை நம்ம you are going to tell me there are 3 parables in Luke 15 that speaks about losing things. லூக்கா 15வது அதிகாரத்துல 3 கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல காரியங்களை நம்ம தொலைக்கிறதை குறித்து பேசப்பட்டிருக்கு. What is the first parable? முதலாவது அந்த கதை என்ன? The parable of the lost sheep. தொலைந்த ஆடை குறித்து. The shepherd was careless, so the sheep was lost. மேய்ப்பன் கவனக்குறைவா இருந்ததுனால ஆடு தொலைஞ்சு போயிடும். Number 2, what is the second parable in Luke 15? இரண்டாவது கதை என்ன? லூக்கா 15வது அதிகாரத்துல The lost coin. தொலைந்த அந்த காயின். Okay, and what is the third parable? The lady was very careless, so she lost the coin. மூன்றாவது கதை அந்த இரண்டாவது கதை அந்த ஸ்திரீ வந்து கவனம் இல்லாதனால கவனம் இல்லாதனால அந்த காயினை தொலைச்சிட்டான். The third the parable of the lost son. மூணாவது கதை வந்து பின்மாறி போற அந்த மகனை குறித்து. Why he was lost? Because it was his fault. He was very careless. He did what he wanted to do and he got lost. ஏன் அந்த மகன் தொலைந்து போனா? அவனுடைய கவனக்குறைவினால அவன் அப்படி ஆயிட்டான். And the Bible says what to do if we are responsible for losing things. வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்மளுடைய கவன காரியங்களை தொலைச்சா என்ன செய்யலாம்? You have to fight and you have to get it back. அதை யுத்தம் செஞ்சு மறுபடியும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். Certain things we lose in our lives, don't just leave it. You know what is the highlight of this Luke chapter 15? Yes, it was true they lost the sheep. It was true they lost the coin. It was true the child was lost. But it did not end like that. He started fighting to find it. The shepherd started to fight to find the sheep. The women started to fight to find the lost one. Let one coin go. No. She fought
into the Father's house. இப்ப நம்ம அந்த கதைகள்ல கதை அப்படியே தொலைஞ்சு போறதோடய முடியறத நம்ம பார்க்கல. எப்படி அந்த மேய்ப்பன் மறுபடியும் யுத்தம் செய்து அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டுட்டு வருவார், அதே போல அந்த ஸ்திரீ காசு காணாம போயிட்டு விடல, மறுபடியும் யுத்தம் செய்து அந்த காசை ஃபைன் பண்ணிடும். அதே மாதிரி அந்த கெட்ட குமாரன் அப்படியே போயிருக்கணும்னு விடாம அப்படியே தொலைந்து போற மாதிரி இருக்காதபடிக்கு மறுபடியும் தகப்பனுடைய வீட்டை சிந்தித்து மறுபடியும் வருகிறார். When you are responsible for losing something, நீங்க தான் சில காரியத்துக்கு தொலைந்ததுக்கு காரணம்னா you need to remember how you used to be once upon a time. நீங்க Hallelujah. இப்ப நீங்க நினைவுக்கு கொண்டு வரணும். அந்த தொலைந்து போகிறதுக்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நினைவுக்கு All of you take Revelation chapter 2 verse 4. எல்லாரும் வெளிப்படுத்தல் விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். Okay, read, someone read Revelation 2, 4 and 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு. So God, the Bible says, yet I hold this against you, you have forsaken your first love. So in this case, what is missing? இந்த காரியத்துல என்ன மிஸ் ஆகுதாங்க? What is missing? என்ன மிஸ் ஆகுதாங்க? What is missing? என்ன மிஸ் ஆகுது? First love. ஆதி அன்பு. So God, what does God say? Who is responsible? Did the enemy stole it? யார் அதுக்கு காரணம்? பிசாசு திருடிட்டாங்க. The Bible, God speaks, I remember how you forsook the first love. It was me who lost the first இப்போ love. ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், நீ உன்னுடைய ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். So what is the remedy God is telling? ஆண்டவர் அதற்கு என்ன நம்ம செய்யணும்னு சொல்றார். If you have lost something, what was the first remedy I told you? You have to remember how you used to be. பட் நம்ம ஒரு காரியத்தை இழந்துட்டோம்னா முதலாவது நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்படி முதல்ல இருந்தோன்றதை நம்ம முதல்ல நினைவுக்கு That is what God tells here in this verse. Read verse 5. இந்த 5வது வசனத்துல ஆண்டவர் அதைத்தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Remember the height from which you have fallen. எவ்வளவு ஹைட்ல இருந்து நீங்க விழுந்திருக்கீங்கன்றத முதல்ல நினைவு So you have to remember the days when you used to be filled with first love for God. நீங்க நினைவுக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் மேல அந்த ஆதி அன்புல நிறைந்த அந்த நாட்களை நீங்க நினைவு If கூறணும். you were, I don't know, if you were a holy person, if you were a prayerful person and you have lost it, what you have to do? You have to remember those days when you used to be highly prayerful. You have to remember those days when you used to be full on fire for Christ. You have to remember those days when you were filled with faith. இப்போ நீங்க நல்ல விசுவாசம் நிறைந்த ஒரு நபரா இருந்தா நீங்க விசுவாசம் நிறைந்த அந்த நாட்களை நீங்க நினைவு கூறணும். நீங்க அன்பு நிறைந்த ஒரு நபரா இருந்தீங்கன்னா அதை நீங்க நினைவு கூர்ந்து பார்க்கணும். அப்படி நீங்க எந்த காரியத்துல நீங்க மிஸ் ஆயிட்டீங்களோ அதை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும். And then you have to seek. You just don't remember. You seek for it. இப்போ வெறும் அதை நினைவு கூறுகிறது மாத்திரம் கிடையாது, அதை மறுபடியும் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஆவலோட அதை தேடணும். You know, the shepherd lost the sheep. He did not remember, oh, I had 100. He went to seek the sheep. இப்போ வெறும் அந்த மேய்ப்பன் ஐயோ என்னோட 100 ஆடு இருந்துச்சு, எனக்கு கிட்ட 100 ஆடு இருந்துச்சுன்னு நினைவு கூறுகிறது மாத்திரம் இல்ல, அந்த தொலைந்து போன ஆடை தேடி போனாரு. Oh, I have 100 coins. I have 100 coins. I remember I had 100 coins. She did not stop. What did the woman do? She started to sweep under the table. She started to bring the light and she started to seek for what she lost. அந்த காயினை தொலைச்சிட்டு அந்த ஸ்திரீ ஐயோ என்கிட்ட 100 காயின் இருந்துச்சுன்னு வெறும் நினைவு மாத்திரம் கூறல. அவ என்ன பண்ணா, வீடெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சா, லைட்டை கொண்டு பார்த்தா எங்க இருக்குமோ அப்படின்னு தேட ஆரம்பிச்சா. What did the prodigal, the lost son do? அப்போ அந்த கெட்ட குமாரன் என்ன செஞ்சாரு? He took effort, he took courage, he took himself up and he decided, I am returning back to my father. அந்த பையன் என்ன செஞ்சார்? மறுபடியும் எழுந்து நினைவு கூர்ந்து தகப்பனுடைய வீட்டுக்கு போக ஆரம்பிச்சார். My dear people of God, எனக்கு அருமையான ஜனமே, what is missing in your life? உங்களுடைய That வாழ்க்கை you are responsible to lose it. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் தொலைந்து போயிருக்கு, அந்த தொலைந்து போனதுக்கு காரணம் நீங்க தான்.
What are the 6 areas I told? நான் சொன்ன அந்த 6 காரியம் என்ன? You have to sit and think. Spiritual life, நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ministry, உங்களுடைய ஊழியம், health, உங்களுடைய சுகம், mindset, உங்களுடைய சிந்தனை, finances, உங்களுடைய பொருளாதாரம், or relationship. இல்ல உங்களுடைய உறவு. I remember the height where I was operating. நான் எவ்வளவு ஹைட்ல இருந்து நான் காரியங்களை செய்து கொண்டிருந்தேன்னு நம்ம நினைவு கூறணும். You know, when we used to worship as a church here in this place, இந்த இடத்துல நம்ம ஒரு சபையாக நம்ம ஆராதிக்கிற அந்த நாட்கள்ல there used to be times when people will be filled with tongues. When the worship is going on here, people will be filled with tongues. They will be speaking in tongues. They will be falling under the anointing of God. ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையில அந்நிய பாஷையினால நிரம்பி ஆண்டவருடைய அபிஷேகத்தினால Missing in நிரம்பி the church now. சபையில அது மிஸ் பண்ணுதா இப்போ? What are we going to do? அதை குறித்து நம்ம என்ன செய்ய We போகிறோம்? are going to remember those days. அந்த நாட்களை நம்ம நினைவு கூற We are போகிறோம். going to seek, Lord, I want that to happen again. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிற ஆண்டவரே அது மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு And சொல்லி. our worship style, how you are doing, it is going to change. Return back to the original style of your worship on Sunday services. இப்போ உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை நீங்க எப்படி சபையில ஆராதிப்பீங்களோ அந்த முறைகள் பழைய முறைக்கு நீங்க மறுபடியும் போகணும். Take extra effort. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. Bring in light. இன்னும் வெளிச்சத்தை கொண்டு வாங்க. Take courage and return back. உங்களையே திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் திரும்பி வாங்க. It is the same principle for all the 6 areas of our life. நம்முடைய வாழ்க்கையில நான் சொன்ன இந்த 6 காரியத்துக்கும் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம For ஃபாலோ example, health. உதாரணத்துக்கு சுகம். Remember the days when you were slim and trim and beautiful. இப்ப நீங்க நல்ல மெல்லிசா அழகா இருந்த நாட்களை நீங்க நினைவு கூறுங்க. Seek to work on your health. இப்போ உங்களுடைய சுகத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பார்த்து அந்த காரியங்களை செய்யுங்க. And then return back to your before how you used to be. இப்போ நீங்க மறுபடியும் அப்ப இருந்த மாதிரி நீங்க வரதுக்கு You have to முயற்சி do செய்யுங்க. extra work. அதற்கு நீங்க எக்ஸ்ட்ராவா காரியங்கள் I செய்யுங்க. am understanding the principles behind what I am teaching today. It is a battle. Okay, now I will teach you what is the battle anyway. And the second one, what is the second one? If somebody takes it, if the enemy takes it, steals it. ரெண்டாவது காரியம் நம்ம கிட்ட இருந்து பிசாசு திருடி கொண்டு போயிருக்கலாம். Okay, so for that you write a reference 1 Samuel chapter 30. அதற்கு ரெஃபரன்ஸ் வந்து 1 சாமுவேல் 30வது அதிகாரம். David's wives, his goods, all his belongings were stolen when he was tired from war. தாவீது யுத்தத்துக்கு போய் டயர்டா வருகிற வேளையில என்ன நடக்கும்? தாவீதுடைய மனைவி, பிள்ளைங்க, அவருடைய பொருட்கள் எல்லாம் கொள்ளையாடப்படும். Many times அநேக வேளைகள்ல we don't lose certain things, the enemy takes it away from us. நம்ம கவனக்குறைவினால காரியங்களை லூஸ் பண்றது கிடையாது, பிசாசு நம்ம கிட்ட இருந்து திருடிடுவான். And in both the cases we have good news to tell you. ஆனா அந்த ரெண்டு காரியத்திலயும் நம்மளுக்கு நல்ல செய்தி உண்டு. The Lord is our restorer. ஆண்டவர் தான் நம்மளுக்கு இழந்தவைகளை The மறுபடியும் கொடுக்கிறார். Lord is our deliverer. ஆண்டவர் தான் நம்மளுக்கு விடுதலை The கொடுக்கிறார். Lord is our savior. ஆண்டவர் தான் நம்மளுடைய ரட்சகர். This is the season where Goliaths are falling. இந்த நாட்கள்ல கோலியாத்கள் மடிந்து விழுகிற நாட்கள். These are the seasons where restoration
a battle? இப்போ யுத்தம்னா என்னன்னு எழுதிக்கோங்க. It's not only struggles. அது வெறும் நம்ம படுகிற கஷ்டங்கள் மாத்திரம் It's கிடையாது. not only storms. இல்லைன்னா நம்மளுக்கு அடிக்கிற புயல்கள் It's மாத்திரம் not கிடையாது. only worries, pains, tears, fear, or bad habits. இல்லைன்னா அது ஒரு நம்மளுக்கு வருகிற துக்கமோ இல்ல நம்மளுடைய கண்ணீரோ இல்ல பயமோ கிடையாது. Temptations can be a battle. அது நம்ம Temptation, சோதனை நம்மளுக்கு வருகிற temptations can be a battle in our life. நம்மளுக்கு வருகிற சோதனைகள் கூட ஒரு யுத்தமாக இருக்கலாம். You know, we could have gone so far in the ministry or in finances, but laziness can be a battle. நம்ம ஊழியத்திலையா இருக்கலாம் இல்ல பண ரீதியாக இருக்கலாம், நம்ம அநேக தூரம் போயிருக்கலாம். ஆனா நம்மளுடைய அந்த சோர்வுனால இல்ல நம்மளுடைய சோம்பல்னால நம்ம அதை Carelessness can be a battle. இல்ல கேர்லெஸ்னஸ் ஏனோதானோன்னு இருக்கிற காரியத்துல நம்ம மிஸ் பண்ணிடுறோம். Prayerlessness can be a battle. இல்ல ஜெப இன்மை வந்து நம்மளுக்கு ஒரு யுத்தமாக You know, இருக்கலாம். sometimes we cannot concentrate for half an hour and pray. சில வேளைகள்ல ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியாம இருக்கும். It is a battle. அது ஒரு யுத்தம். It is a war. அது ஒரு யுத்தம். It is a war we face. We all Christians face. அது நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு யுத்தம் கிறிஸ்தவர்களா. Concentration, focus. I cannot concentrate. It can be a battle in our life. நான் ஒரு காரியத்தை என்னுடைய சிந்தனையை முழுமையா ஒரு காரியத்திலே என்னால செலுத்த முடியல, அது ஒரு யுத்தமாக இருக்கலாம். Swearing. Oh, I have very bad swearing habits. That can be a battle. இல்ல கெட்ட வார்த்தை பேசுகிறது என்னால அதை நிப்பாட்ட முடியல, அது ஒரு யுத்தமாக இருக்கலாம். I am so confused. That can be a battle. Double-mindedness. Shall I do it? Shall I not do it? Shall I go? Shall I not go? Shall I do something? Shall I start or shall I not start? Double-mindedness can be a battle. You always wanted to go ahead, but there was double-mindedness. Oh, what happens if something doesn't work? Oh, what happens if this goes wrong? Double-mindedness can be a battle. இப்ப நம்ம ரெண்டு சிந்தனையில இருக்கிறது கூட ஒரு யுத்தமாக இருக்கலாம். நான் போகவா வேண்டாமா, நான் இதை செய்யவா வேண்டாமா, இல்ல நான் நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் ஒரு போராட்டம் வந்துரும். செய்யறதா வேண்டாமா, அது நல்ல நடக்கலனா, தப்பாயிருச்சுனா, ஏதாவது ராங் ஆயிருச்சுனா, அது ஒரு போராட்டமா இருக்கலாம் நம்மளுடைய மைண்ட்ல. Disobedience can be a battle. இல்லைன்னா நம்ம கீழ்ப்படியாத தன்மை கூட ஒரு யுத்தமாக இருக்கலாம். Faithlessness, no faith whatsoever can be a battle in our நம்மளுக்கு Christian walk. நம்மளுக்கு எந்த ஒரு விசுவாசமும் இல்லாம இருக்கலாம், நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஒரு யுத்தமாக காணப்படலாம். Misunderstandings can be a battle. இல்லைன்னா நம்ம சரியா புரிந்து கொள்ளாத காரியங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுறதுல அது ஒரு யுத்தமாக இருக்கலாம். Ungratefulness, no matter what you do, sometimes we are not satisfied, we are not grateful. That can become a battle of our mind. இப்ப என்ன நடந்தாலும் என்ன காரியம் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு நன்றியே இருக்காது, நன்றி இல்லாத உணர்வு. Unforgiveness can be a battle of our இல்ல mind. மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறது கூட ஒரு யுத்தம் தான். Arguments can be a battle. இல்லைன்னா ஆர்குமெண்ட்ஸும் ஒரு பேட்டில் தான். Anything against your calling, destiny, anointing can be a battle. உங்களுடைய ஆண்டவருடைய உங்களுடைய அழைப்புக்கு விரோதமா, உங்களுடைய அபிஷேகத்துக்கு விரோதமா எழுப்புகிற There is an attack against the fruit of the spirit. That can be a battle. ஆவிக்குரிய கனிகள் உங்களிடத்திலிருந்து வர முடியாதபடிக்கு தடை செய்கிறதும் ஒரு யுத்தம் தான். To suppress the love, to suppress the joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. There is an attack. There can be an attack over the fruit of the spirit. ஆவிக்குரிய கனிகள் நம்மளிடத்திலிருந்து அன்பு, சந்தோஷம், அந்த மாதிரி அந்த கனிகள் நம்மளிடத்திலிருந்து புறப்படாம இருக்கிறது. Too much of having media can be a battle in our lives, in our children's life. இல்ல நிறைய மீடியா நம்மளுக்கு உள்ளாக இருக்கிறது, அது கூட ஒரு யுத்தமா. Certain music can be a battle. Oh my goodness, I love this music. I cannot come out of this, but this is not a good music. Even music can be a battle that you are not able to come out. இல்ல சில மியூசிக் நம்ம சில பாடல்கள் கேட்கிறது, அதுல இருந்து என்னால வெளியில வர முடியல அப்படின்னு நினைக்கிறது, அது கூட ஒரு யுத்தமாக. People of God, listen to me carefully. எனக்கு அருமையானவர்களே கவனமா நீங்க கேளுங்க. Everything that happens in our lives since we wake up until we
go to sleep, we face battles. But now And battles are a test for a Christian's life. இப்ப நம்ம எழும்புறதுல இருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மளுக்கு ஒரு சோதனை, நம்மளுக்கு ஒரு In a battle, two things happen. யுத்தத்துல ரெண்டு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? What happens? Either you win or you lose. ஒண்ணு நீங்க அதுல வெற்றி பெறுவீங்க, இல்லனா அதுல தோல்வி பெறுவீங்க. There is no time. அதுல நடுவுல நிக்கிற மாதிரி எதுவுமே They கிடையாது. don't shake hands and say, okay, we made tie and we go back to our. No. Either you win and take the crown, or you are defeated and are killed in the battle. நம்மளுக்கு ரெண்டு வழி தான் இருக்கு. நடுவுல எந்த ஒரு வழியும் கிடையாது. ஒண்ணு நம்ம ஜெயிக்கிறோம், இல்லனா நம்ம தோத்துட்டோம்னு நம்ம கொல்லப்படுவோம். அதுதான். So, you know, all the battles that I listed, நான் அந்த எல்லா விதமான யுத்தங்களை குறித்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. every day when you wake up, laziness will come. What did I say? Laziness, temptations will come, procrastination will come. You want to just leave everything and go back home and settle. You don't want to do ministry. You want to quit ministry. Everything will come. It is a battle against you. ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கிறப்ப ஏதாவது ஒரு சோர்வு வரலாம், இல்லனா தள்ளி போடலாம். There will be a battle in your health. There will be a battle in your finance. There will be a battle in your relationship. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய பண காரியங்கள்ல, உங்களுடைய சுகத்துல ஏதாவது ஒரு விதத்துல ஒரு யுத்தம் நீங்க பார்த்துட்டு And in that battle, you either win, overcome it, or you lose it. You say, oh yes, I am frustrated. Oh yes, I am quitting. Oh yes, I am not going to take this business. Oh, I cannot do. Either you win, or you say, no, I will win this. No, I will progress. No, I will advance. No, things will change. Do you understand? Either you win or you lose. நம்ம சந்திக்கிற அந்த யுத்தங்கள்ல நம்ம வந்து ஒண்ணு தோற்போம், இல்லைன்னா ஜெயிப்போம். நம்ம முடிவெடுக்கணும், நான் இதுல இல்ல, இது நான் ஜெயிக்க போறேன், இதுல நான் முன்னேற போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். For example, take one battle at a time. உதாரணத்துக்கு ஒரு யுத்தத்தை ஒரு நாளைக்கு நீங்க எடுங்க. This whole week, I am just going to, what do you want to do? I just want to wake up, it's at 6 o'clock. You know, I am going to fight my sleep, and I'm going to wake up at 6 o'clock, and I'm going to pray and start the day. Suppose, for example, that is what you are planning, இப்போ உதாரணத்துக்கு because you நீங்க are very weak in prayer. உதாரணத்துக்கு நீங்க ஜெபத்துல குறைவுள்ளவங்களா இருந்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு ஒரு காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். காலையிலேயே 6 மணிக்கு நான் என் தூக்கத்தை உடைச்சு நான் 6 மணிக்கு எழுப்பி நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்னு அந்த காரியத்தை நீங்க ஒரு வாரத்துல நீங்க ஃபேஸ் பண்ணலாம். Wake up, maybe 6:15 you woke up, 6:30 you woke up. That's okay. You started the day with a prayer, which means you won the battle that you decided to win. Do you understand? You won the battle that day. இப்போ நீங்க அந்த நாளைக்கு 6:15 6:30க்கு நீங்க எந்திரிச்சா கூட எழுப்பி ஜெபித்து அந்த நாளை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். Every winning battle has a crown, has a reward. இப்போ எல்லா யுத்தத்துல நம்ம ஜெயிக்கிற எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு கிரீடம் உண்டு. Whatever you want to say, I am not going to spend anyhow. This is what I am going to do this day. I want to spend my money in a godly way, which means, and you decide it and you work on it, and if you do it, you win the battle. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட பணத்தை சும்மா செலவு பண்ண போறது இல்லை, ஞானமா செலவு பண்ண போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்ம செஞ்சோம்னா அந்த அன்னைக்கு நம்ம There is a reward for what, how you win the battle. அந்த யுத்தத்தை ஜெயித்ததற்கு ஒரு வேலை உங்களுக்கு உண்டு. Every battle proves your maturity, capability, capacity and skill. How much you have grown in the Lord, how much you have grown in the word, how much you love Jesus. Okay, every battle proves your maturity. இப்போ நம்ம எல்லா யுத்தமும் எதை நம்மளை காட்டுனா நம்ம எவ்வளவு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், எவ்வளவு நம்ம வார்த்தையில தேறி இருக்கிறோம் அப்படின்றத ஒவ்வொரு யுத்தத்தை நம்ம ஜெயிக்கிறத வச்சு நம்ம கண்டுகொள்ளலாம். Hallelujah. Hallelujah. How much you are transforming like Christ. Every time you win a small battle, it shows that there is a change in your life. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு யுத்தத்தை நம்ம ஜெயிக்கிறப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம எப்படி கிறிஸ்துவை போல
Every battle results in glorifying God. எல்லா யுத்தமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுல தான் முடியும். When you win the battle, when you win certain things, you will say, it was not because of me. For example, today we heard the testimony, 4 watches. She woke up and prayed. It was a battle against sleep at night. And every day you woke up, prayed for some time, which means the result is glorifying God. இப்போ நம்ம சாட்சியில கேட்டது போல 4 அந்த விழித்திருந்த ஜெபத்திலையும் அந்த தூக்கத்தை முறித்து எழுப்பி ஜெபிக்கிறது அது ஒரு யுத்தம். அது கடைசியில எதுல முடிஞ்சிச்சு? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுல. For every battle there will be distractions, not distractions allowing you not to focus on Goliath. அப்போ எல்லா யுத்தத்திலையும் நம்மளுடைய சிந்தனையை சிதறடித்து கோலியாத்துல இருந்து அந்த சிந்தனையை சிதறடிக்கிறதுக்காக காரியம் நடக்குது. This distraction I will teach you next Sunday. அந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த சிந்தனையை சிதறடிக்கிற காரியத்தை குறித்து நான் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களோட பேசுகிறேன். Once you win a battle, you will be examples to so many people. நம்ம அந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்கிறப்போ அநேகருக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கும். For example, I lost my husband, but I did not lose the battle. I said, no Lord, if my husband did not do it, I will run and finish the race of my ministry. So I can be an example for so many widows who are in the ministry. So when you win the battle, you can be an example to so many people. Hallelujah. அப்போ என்னுடைய கணவர் மரித்தோடு நான் அப்படியே தோற்று இல்லை, நான் இந்த தோற்று போன நிலைமை இல்லை, நான் ஊழியத்தை இன்னும் கண்டினியூ பண்ண போறேன், இன்னும் அந்த ஊழியத்தை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சது நம்ம அநேகருக்கு அதை நிமித்தம் உதாரணமாக Every day, the battle that you face, do you think God does not know about it? நீங்க நினைக்கிறீங்களா நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு யுத்தத்தையும் ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி? Every battle that you face from the morning till the evening, every test that you face from the morning till evening, God is aware of it and God is in control of it. You have seen Job. When the enemy comes and tells, I am going to afflict Job, God was aware of what the enemy is going to do to Job. So always think God is not seeing us, God forgot me. No, God remembers you. He is in control of your life. நீங்க யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா யோபு எப்படி அந்த சுகவீனத்துக்குள்ள கடந்து போறப்போ பிசாசு அனுமதி கேட்டுட்டு தான் போனப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா சோதனைகளும் அவருக்கு அறிந்திருக்கிறாரு, அவருக்கு தெரிந்திருக்கு. Now, how to do the war? How to do the battle? அப்ப எப்படி நம்ம யுத்தம் செய்யணும்? Number 1, the Lord, as I said in the month of April, the Lord will go ahead of you in everything that worries you, that is a concern in your life. The Lord will go ahead of you. இப்ப நம்ம இந்த மாசம் முதலாவது நம்ம செய்தி கேட்டிருந்தோம், ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக போகுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். And number 2, don't fight the battle alone. Ask the Holy Spirit to do the battle for you. உங்களுடைய யுத்தத்தை நீங்க தனியா செய்யாதீங்க, பரிசுத்த ஆவியானவரை துணைக்கு கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்க அழைங்க. Number 3, during battle season, worship a lot. இந்த யுத்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ஆராதிக்கணும். You know, choose different songs for different circumstances, different battles. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பாடல்களை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க ஆண்டவரை ஆராதிங்க. Keep singing songs all throughout the day, in your worship time, in your quiet time. Choose worship to do the battles. Sing different songs for different battles. இப்போ உங்களுடைய நாட்கள் முழுவதும் அந்த நாள் முழுவதும் பாடல்களை நீங்க பாடிக்கொண்டே இருங்க. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை தெரிவு செய்து நீங்க பாடிக்கொண்டே இருங்க. You can. Number 4, praises can win the battle for you. 4வது காரியம் துதி. ஆண்டவருக்கு நம்ம துதிக்கிறது நிமித்தம் யுத்தங்களை நம்ம ஜெயிக்கலாம். That something is not right around, start praising the Lord. இப்போ உங்களை சுற்றி சில காரியம் நல்லா இல்லைன்னு நீங்க உணர்றீங்களா? அப்ப துதிக்காரங்க. Number 5, thanksgiving. 5வது காரியம் நன்றி செலுத்துதல். You know, many people who suffer from depression, what is the treatment? What is the biblical treatment?
அதற்கு என்ன மருந்துன்னா Thanksgiving. நன்றி செலுத்துங்கள். When you think about all the goodness of God that He has done, count one by one, and start thanking, your depression breaks. ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒண்ணுனா நம்ம நினைச்சு அவருக்கு நன்றி செலுத்த நம்முடைய மன சோர்வுகள் எல்லாம் அப்படியே உடைஞ்சிடும். Number 6, declaration of the word of God loudly. ஆறாவது காரியம் ஆண்டவருடைய வசனங்களை சத்தமா நம்ம அறிக்கை செய்யணும். For finances, what is the word of God that you are going to declare loudly? அப்ப பண காரியத்திற்கு ஆண்டவருடைய எந்த வசனத்தை நீங்க சத்தமா அறிக்கை செய்ய போகிறீங்க? I am not going to say, tell you. நான் கடன் வாங்காமல் இருப்பேன், நான் கடன் கொடுப்பேன், நான் வாழாகாமல் தலையாகுவேன். You know, you have to, for sickness, what are you going to say? சுகவீனத்துக்கு என்ன வசனத்தை நீங்க By your stripes, I am healed. You are going to declare the word of God loudly. ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க சத்தமா அறிக்கை செய்யணும். It helps to destroy the bad. Number 7. அது என்ன பண்ணும்னா யுத்தங்களை முறிச்சு. Number 7, write specifically, target specifically, strike it consistently, regularly like an antibiotic. நம்ம செய்கிற காரியத்தை எந்த காரியம் நம்மளுக்கு வேணும், என்ன அதை ஸ்பெசிபிக்கா நம்ம செய்யணும். How to win the battles? எப்படி யுத்தத்தை We were talking about battles, how to win the battles. எப்படி யுத்தத்தை நம்ம ஜெயிக்கணும்னு Number 1, the Lord will go ahead of us as He has promised. முதலாவது ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக போவாரு. Number 2, do not battle alone. Do not say, Lord, I will be like this, I will be like that. We will fall. Invite the Holy Spirit to strengthen you. Say, Lord, I cannot do this. I cannot forgive this person. Let the Holy Spirit help me to forgive. You know, invite the Holy Spirit to take control. நம்முடைய யுத்தத்துல பரிசுத்தாவியானவரை நம்ம துணைக்கு அழைச்சு பரிசுத்தாவியானவரை நம்மளுக்கு உதவி செய்ய சொல்லணும். Number 3, worship. During battle season, worship a lot. யுத்த நாட்கள்ல நல்ல நம்ம ஆராதிக்கணும். Keep singing different songs for different types of battle. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை தேர்வு செய்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம Number பாடணும். 4, praises. நாலாவது துதி செலுத்தணும். When you praise, there are certain battles that will finish automatically. You don't have to do anything. இப்ப நம்ம துதிக்க நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல, அந்த யுத்தம் தானாவே Number ஓடும். 5, thanksgiving. அஞ்சாவது நன்றி I செலுத்து. said, for depression, the best biblical treatment is thanksgiving. Start thinking of the goodness of God and thank. The depression will disappear. இப்ப நான் சொல்லியிருந்த வேதத்தின் பிரகாரம் நம்ம மனசோர்வுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். Number 6, declaration of the word of God loudly. ஆறாவது காரியம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்தமாய் அறிக்கை செய்யணும். Number 7, write specifically, target specifically, strike it consistently, regularly like an antibiotic. இப்ப நம்ம என்ன காரியத்துல நம்மளுக்கு ஜெய வேணுமோ அதை நம்ம எழுதணும், அதை தொடர்ந்து செய்யணும். ஒரு ஆன்டிபயோட்டிக் எப்படி நம்ம தொடர்ந்து நம்ம அந்த கோர்ஸ் ஃபினிஷ் பண்றோமோ அதே For மாதிரி. example, I am swearing. உதாரணத்துக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா I have to write, Lord, I use dirty language, bad words. I should target every prayer. I should target and pray for that specifically. இப்ப நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திலையும் ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை பேசுறேன், இது எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லி அதை Write it consistently. தொடர்ந்து அதற்காக நம்ம ஜெபிக்கணும். One day the swearing language will disappear. ஒரு நாள் நீங்க பார்ப்பீங்க அந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதே நிப்பாட்டிடுவீங்க. Number 8, 4 watches of the night prayer. எட்டாவது காரியம் அந்த 4 விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். Some battles cannot be won during daytime. Some battles need the 4 watches of the night prayer. சில யுத்தங்கள் நம்ம பகல் வேளையில ஜெபித்தா மாத்திரம் போதாது, அந்த 4 ராத்திரி விழித்திருந்து செய்கிற அந்த ஜெபத்தையும் நம்ம Number செய்யணும். 9, pray in tongues only. ஒன்பதாவது காரியம் அந்நிய பாஷைகள்ல மாத்திரம் நம்ம ஜெபிக்கணும். Different battles you should know to tackle it, deal it differently. ஒரு யுத்தங்களும் எப்படி நம்ம
அந்த காரியத்தின் மேல Certain battles, certain altars, certain principalities will never listen to your prayer. It's not scared of your prayer. இப்போ சில பலிபீடங்கள் சில Witchcraft spells, they are not scared of what you pray. He doesn't care. சில பில்லி சூனிய கட்டுகள் சில காரியங்கள்லாம் நீங்க என்ன ஜெபிச்சாலும் அது பயப்படாது, உங்க பேச்சு கேட்காது. Engage the blood of Jesus. அதுலலாம் நம்ம என்ன செய்யணும்னா இயேசுடைய ரத்தத்தை தான் நம்ம அதற்காகலாம் பரிந்து பேச சொல்லணும். Number 11. 11வது காரியம், Share testimonies and brag about Jesus. சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் செய்த காரியத்தை பெருசா I always say, the more you say, the more testimonies come. அப்போ நான் எப்பயும் நான் சொல்றது போல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பகிர்ந்து கொள்கிறீங்களோ சாட்சி அவ்வளவுக்கு அதிகமா சாட்சிகள் வரும். The Bible says they overcame by how did they win the battle? They overcame by the blood of the Lamb and by the word of their testimonies. வேதம் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறது, ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலையும் சாட்சியினாலையும் மேற்கொண்டாங்க அப்படின்னு For சொல்லி. example, you have to say it openly, oh, I was a very unforgiving person, now I am a forgiving person because Jesus changed me. You know, as you testify more you overcome by the word of testimony. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மன்னிக்க முடியாத ஒரு நபரா இருந்துச்சுன்னா, நான் இப்போ சுலபமா ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சி பகிர்ந்துக்கிறப்போ அந்த காரியத்தை நம்ம Oh, I was a மேற்கொள்ளணும். prayerless person, but today God made me to pray. When you share testimonies, you overcome prayerlessness by the word of testimony. இப்போ நம்ம நான் நல்லா ஜெபிக்க மாட்டேன், ஆனா இப்போ ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காருன்னா அந்த சாட்சி நம்ம சொல்லுகிறப்போ அந்த சாட்சினால நம்ம மேற்கொள்ளும். That is why you have to give testimonies. அதனால தான் நீங்க சாட்சி சொல்லணும். Because then the battles are won, overcome through the word of testimony. ஏன்னா நம்முடைய சாட்சியினால நம்ம வந்து மேற்கொள்ளுகிறோம். And the last, relay prayer. Relay prayer. Relay prayer. Some English they relay jabam nu sollalam. The last one is relay prayer. How many of you know relay running, chain prayer, or you can say chain prayer, relay prayer. Have you seen people running in relay race? What is it? Have you seen relay in swimming, running? How do they do? Yeah, one person runs and then at the end the person gives the baton to the next person, another person, and he starts running. Okay? Sometimes you have to have a relay prayer. அதே போல தான் எப்படி நம்ம அந்த ஓட்டப்பந்தயத்துல பார்க்கிறோம், பேட்டனை வந்து கொண்டு போய் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அடுத்த நபர்கிட்ட கொடுத்து அடுத்த நபர் ஓடுவாங்க. அப்படிதான் அந்த ரன்னிங் ரேஸ். We saw David was exhausted. He was under attack by the Rephite. இப்ப நம்ம பார்த்தோம் தாவீது வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டான், அந்த யுத்தத்தினால ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். And he was under attack of the Rephite, Goliath's cousin or brother. அந்த கோலியாத்துடைய கசினால அவனை எதிர்க்க வரும்போது who fights? Now the battle is in Abishai's hand and he fights the battle, kills the giant. அப்ப அந்த தாவீது சோர்ந்து வீக்கான நேரத்துல என்ன நடக்கும், அபிஷாய் வந்து தாவீதுக்காக யுத்தம் செய்வாரு. My dear people of God, many times when we are tired, when one person is tired, when one person is weak, don't worry, I will run your race. Don't worry, I will fight your battle. இப்போ ஒருத்தர் சோர்ந்து போயிட்டா நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணணும், கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக நான் யுத்தம் செய்யறேன் அப்படின்னு இருக்கும். My husband finished the race. என்னுடைய கணவர் அவருடைய ஓட்டத்தை முடித்தாரு. I took the baton and I started running. நான் அந்த பேட்டனை எடுத்து ஓட ஆரம்பிச்சேன். That is why God has united husband and wife. அதுக்காக தான் கணவனின் மனைவியை ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். When one becomes slow, the other runs. ஒருத்தர் ஸ்லோவானா இன்னொருத்தர் ஓட ஆரம்பிக்கணும். When the husband is weak, the wife runs. கணவன் சோர்ந்து போயிட்டானா மனைவி ஓட ஆரம்பிக்கணும். When the wife is weak, the husband runs. மனைவி சோர்ந்து போயிட்டாங்கன்னா கணவன் ஓடணும். This is why there is a family. அதுக்காக தான் குடும்பம்னு இருக்கு. That is why one family is down, other family runs. அதனால தான் ஒரு குடும்பம் சோர்ந்து போயிடுச்சா மற்ற குடும்பம் அவங்களுக்காக ஓட ஆரம்பிக்கும். God has a plan in uniting husband and wife. ஆண்டவர் கணவனும் மனைவி
I was never interested in ministry. நான் ஊழியத்துல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம இருந்தேன். Every Thursday, my husband used to pray all night prayer. When I was pregnant with Reese, he used to pray. That time we did not even start our ministry, but he knew that there is a calling in his life. But he never knew what the calling was. Every Thursday night, he used to pray at night time. I will be sitting just to support him, and you know about me. After 9:30, 10, I will be sleeping. He will say, "Don't worry, you sleep. I will still pray." He will continue to sleep. Continue to pray for the rest of the night on Thursdays. இப்போ நாங்க ரீஸோட ஜெசிகா பிரெக்னெண்டா இருக்கிறப்போ பாஸ்டர் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமை ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குன்னு அறிஞ்சிட்டு, அது என்ன இன்னும் ஊழியம் கூட ஆரம்பிக்கல, ஆனா வியாழக்கிழமையில ராத்திரி முழுவதும் ஜெபிப்பாங்க. This prayer was started because of that night prayer of that man of God. இப்போ இந்த சபை ஆரம்பித்தது அந்த ஒரு மனுஷனுடைய அந்த ஜெபத்தினால. He's no more, but I pray, and that is why God gave me night duty, so that I will take the baton and I will run at night time for this ministry. இப்போ அதனால தான் ஆண்டவர் எனக்கு நைட் வேலை கொடுத்திருக்கிறாரே, தொடர்ந்து நான் இந்த ஊழியத்துக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி. And you know, I fast on a Thursday every day, every week. ஒவ்வொரு வாரத்துல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் உபவாசம் இருப்பேன். Nothing planned, but it so happened that that Thursday prayer of my husband was overtaken by my fasting day. அது பிளான் பண்ணிலாம் செய்யலாம். ஆனா எப்படி என்னுடைய கணவர் வியாழக்கிழமையில ஜெபித்துட்டு இருந்தாங்க. Husband and wife, you are not there to produce children. You are not there for holidays. You are not. Yes, it is all true on one side, but God has united husband and wife to run. இப்போ ஆண்டவர் வெறும் கணவனும் மனைவியை இணைக்கிறது, நம்ம குடும்பம் உண்டாக்குறதுக்கோ இல்ல நல்ல ஹாலிடேஸ் போறதுக்கு மாத்திரம் இல்ல, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா ஆண்டவருக்காக நம்ம நிக்கணும். Sometimes the wife can run fast and the husband cannot. Sometimes the husband can run fast, the wife cannot. சில வேளைகள்ல மனைவி ஃபாஸ்டா ஓடுவாங்க, கணவனால முடியாது. சில டைம் கணவன் ஃபாஸ்டா ஓடுவாங்க, மனைவினால முடியாது. But my God is the God, the one who has united you. He will one day or very soon, he will make both of you run in the same pace. ஆனா உங்களை இணைக்க